ஜான் ஆரோக்கியசாமி இடத்துல என்னைய வச்சிருக்கணும் நான் சொல்லுவேன். அது வந்து அவர் ஒரு அட்வைஸ் பண்ணிருக்காரு, நான் வந்து ஓசியிலே கொடுத்தேன், நான் நிறையா கொடுத்துட்டேன்னு வச்சுக்கோங்க, ஓசியிலே பல கட்சிகள் கொடுத்துட்டேன்னு வச்சுக்கோங்க, தட் இஸ் செப்பரேட் கேஸ். அவர் வந்து அவருடைய சக்திக்கு சரியாக தான் நகர்றார். அதில் வந்து அடடா இப்படி ஒரு பிளண்டர் அவர் பண்ணியிருக்க கூடாது அப்படிங்கிறதுல கால சூழல் அவருக்கு சாதகமாக இருக்குது. ஹீஸ் இன் மூவிங் இன் த ரைட் டைரக்ஷன். வெதர் இட் வில் கிவ் ஈல்ட் ஆர் நாட்டுங்கிறது செப்பரேட், அது ரிசல்ட் கிடைக்குமா இல்லையாங்கிறது வேறு. ஆனால் அவருடைய நிலைமைக்கு அவர் எப்படி நகர முடியுமோ அந்த சரியான திசையில் தான் நகர்றார். அவர் வந்து ஸ்ட்ரக்சரலாகவும் பாப்புலாரிட்டி வைஸும் அவர் வந்து அந்த சரியான திசையில் நகர்றார். நிச்சயமா திரு உதயநிதி ஸ்டாலின் அவர்கள், அண்ணாமலை அவர்கள், விஜய் அவர்கள், அப்படி சீமான் இப்படி தான் வச்சு நம்ம பார்த்தோம். இந்த மாதிரி இந்த இளைய தலைமுறை தலைவர்கள் அப்படின்னு நம்ம வந்துட்டு அவர் இடத்துல நிறுத்தணும். ஆனால் இங்கே ஒரு கட்டமைப்பை உருவாக்கவே இல்லை. உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் விசஸ் விஜய் அப்படின்ற ஒரு விஷயம் இங்கே உருவாக்கப்படவே இல்லை. அப்படி ஒரு நரேட்டிவ் வருமா பின்னாடி? அப்படி 2026க்கு பிறகு தான் அது தெரியும். 2026 யார் ஜெயிக்கிறா, எவ்வளோ சீட் வாங்குறா, எவ்வளோ ஓட்டு வாங்குறாங்கிற பொறுத்து அடுத்த தலைமுறையில் யார் முன்னிலை நிற்பான்னு சொல்ல முடியும்.